வக்கரத்தை வந்து என்கிட்ட மட்டும் கொட்டாதீங்க. கொட்டிட்டே இப்ப திருப்பி கொட்டுவா. துப்புங்க. நேற்றைய எபிசோட் சற்று சுமாராக தான் இருந்தது. இருப்பினும் என்ன செய்வது, அடச்சை எபிசோட பார்த்து அவங்கள மாதிரியே நானும் பேச ஆரம்பிச்சிட்டேன். சாரி, பட் நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. அந்த எபிசோட் எவ்வளவு சுமாரா இருந்தாலும் சரி, பட் நம்மளோட எபிசோட் எப்பவுமே சுவாரஸ்யமா ஃபன்னா கலகலகலகலன்னு இருக்கும். சோ ஆரம்பிக்கலாமா? பல்லு இப்ப நம்ம தர்பூசணி கேப்டன் சபரி கிட்ட கேள்வி கேட்டுட்டு இருக்காரு. இங்க பாருச்சலாம், கிச்சன் டீம்ல மட்டும் எப்பவும் போட்டவங்களையே திரும்ப திரும்ப போடாத, அண்ட் ஏற்கனவே இருக்கவங்கள மாத்திக்கிட்டே இருக்காத. அதான் இவங்க எல்லாம் கிச்சன் டீம்ல ஆல்ரெடி சொல்லிட்டல, அப்புறம் எதுக்கு மாத்திக்கிட்டே இருக்க? அண்ணே யாரையும் மாத்தலண்ணே, மொத்தம் 4 டீம் இருக்குண்ணே, 4த்துலயும் ஒவ்வொருத்தர் சும்மா இருக்காங்க. அதனாலதான் கிச்சன்ல ஹெல்ப் பண்றதுக்கு ஒவ்வொரு டீம்ல வந்து ஒவ்வொருத்தரை தூக்கி ஹெல்ப்பர் அப்படின்ற பேர்ல இங்க போடுறோம். புரியுது செல்லம், ஆனா போட்டவங்களே போடாத. ரம்யால ஏற்கனவே கிச்சன் டீம்ல தான் இருந்துச்சு, அது எதுக்கு திரும்பி இங்க போடுற? ஆனா ஹெல்ப்பர் தானே அப்படின்னு இந்த சபரி என்ன சொன்னாலும் அவருக்கு மனசாரல. ஏன்னா ரம்யா தான் சமுத்திரம் படத்துல வர்ற தங்கச்சி கேரக்டர் ஆச்சு நம்ம சபரிக்கு. அதனால ரம்யாக்கு மட்டும் இவர் ஃபேவர் பண்றாரோ அப்படின்றதுதான் டைரக்ட் கொஸ்டின். அதை தான் நம்மால் சுத்தி வளைச்சு கேட்கிறாரு. ஏன் அவன் நேரம் சொல்ல மாட்டானா? இருந்தாலும் கேள்வி கேட்கறது யாரு? தர்பூசணி. இவன்லாம் கேள்வி கேட்கலாமா? இவன் ஒரு ஆளு கேள்வி கேட்கறான், நீ எல்லாம் பதில் சொல்ற பார் அப்படின்றது வினோத் மனசுக்குள்ள இருக்க கேள்வி. பட் அதை டைரக்டா கேட்ட முடியாதுல்ல. அதனால சபரி நீ தான் தலை, நீ சொல்றதுதான் ஃபைனல். நீ மாறுன்னு சொன்னா மாறணும், மாறக்கூடாதுன்னா மாறக்கூடாது, அவ்வளவுதான். இது என்ன இவரே நடுவுல பூந்து இவ்வளவு கேள்வி கேட்கறாரு அப்படின்னு பீச போட்டு அடிக்கிறாரு. ஆனாலும் இவன்ட்ட நம்ம வாய் கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாப்பாட்டை எப்படி நக்கி நக்கி திங்குது பாருங்க இந்த பீஸ். ஐயோ ரேகையெல்லாம் அழியிற அளவுக்கு நக்கறானே. ஆனா என்னதான் இந்த பீஸ் ஏதாவது சொன்னாலும் கேக்குற கேள்வி நியாயமான கேள்வி. ஆல்ரெடி கிச்சனுக்கு 4 பேர் இருக்காங்க, இதுல 4 ஹெல்ப்பர் வேற. சோ மொத்தம் 8 பேர் கிச்சனுக்கு வேலை செய்யணுமா? ஆனா பாத்திரம் கழுவுறதுக்கு 2 பேர், கிட்டத்தட்ட 15 பேரோட பாத்திரம் கழுவுறதுக்கு 2 பேர், அதாவது 3 வேலை பாத்திரம். ஆனா 15 பேருக்கு 3 வேலைக்கு சமைக்கிறதுக்கு 8 பேர். எங்க ஊர்ல ஒரு சமையல் அக்கா இருக்காங்க, அந்த ஒரே அக்கா தான் காய்கறி நறுக்குவாங்க, சமையல் முடிப்பாங்க, பாத்திரத்தையும் கழுவுவாங்க, அதுவும் 3 வேலைக்கும். அந்த வீட்ல மொத்தம் 6 பேர் 7 பேர் இருப்பாங்க. சோ அழகா இவங்க லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. ஆனா இங்க இவங்களுக்கு 8 பேர் வேணுமா? கனியக்கா சிரமப்படாம இருக்கிறதுக்கு எவ்வளவு பாடுபடுறாரு நம்ம சபரி. இல்ல ரம்யாக்கு, இல்ல எஃப்ஜேக்கு. ஏதாச்சும் ஒரு முடிவுக்கு வாங்க சார். இப்போ நம்ம ரம்யா உள்ள பூந்து யாரு உங்கள்ட்ட ரம்யாவெல்லாம் உள்ள போடுறாங்கன்னு சொல்லி கேட்டது அப்படின்னு கனியிட்ட கேட்டிருக்காங்க. இல்ல எல்லாரும் பொதுவா கேக்குறாங்கம்மா அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க இந்த அக்கா. அதுக்கு ரம்யாக்கு கோவம் வந்து, இங்க பாருங்க யாரு கேக்குறதா இருந்தாலும் என் மூஞ்சி மேலே கேளுங்க, அது என்ன அவங்கள்ட்ட போய் கேக்குறது அப்படின்னு ஒண்ணும் இல்லாத மேட்டர் எடுத்து பேசுன்னு பேசுறாங்க. ஏன்னா இந்த மேட்டர் இத்தோட முடியல. அடுத்தது இந்த ரம்யா ஸ்ட்ரைட்டா போய் கார்டன் ஏரியால உட்காந்துக்கிட்டேன். கனியக்காட்ட போய் நீ சொன்னியா ரம்யாவை ஏன் கிச்சன்ல போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லி. நான் சொல்லப்பா. நீ சொன்னியா? நானும் சொல்லப்பா. நீ சொன்னியா? நானும் சொல்லப்பா. சோ 1 2 3 பேர் சொல்ல இருங்க, பேலன்ஸ் ஆல்ட்டிங் கேட்டு வந்துடுறேன், இன்னைக்கு நான் பிடிக்காம விட மாட்டேன் அப்படின்னு நிக்கிறாங்க. நீ யோசி, கே சைடுல நான் யோசிக்கிறேன், கண்டுபிடிக்கிறேன். ஐயோ யாருன்னு கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா கழுத்தை பிடிச்சி கட்டி வச்சிருவாங்களோ அப்படின்னு ஆர்வமா எப்ப கண்டுபிடிப்பாங்கன்னு பாத்துட்டு இருக்கிறப்போ நம்ம சுபிக்ஷா இருக்காங்கல்ல, எனக்கு தெரியும், நான் அதை சொல்லலாமா இங்க? சொல்லு யாரு பாருவா? இல்ல தர்பீஸ் தான் கேட்டுச்சு. அவனா இருக்கட்டும் இருக்கு அவனுக்கு அப்படின்னு மைண்ட்ல வச்சுக்கிட்டாங்க. ஆனா அப்போதைக்கு அந்த ரியாக்ஷன் கொடுக்கல, கையும் களவும் புடிச்சிட்டு அடிச்சுக்கலாம் அப்படின்னு மைண்டுக்குள்ளேயே வச்சுக்கிட்டாங்க. இதுக்கப்புறம் பார் நம்ம ரம்யாவோட ஆட்டத்தை அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தோமா, பின்னாடி பண்ணாங்க பாருங்க ஒரு சம்பவம். இத்தனை நாள் இந்த மாதிரி ஒரு ரம்யாவை நீங்க பார்த்திருக்கவே மாட்டீங்க, அப்பேற்பட்ட ஒரு சம்பவம் பண்ணாங்க. சிச்சுவேஷன் வர்றப்ப நான் சொல்றேன். இல்ல ப்ளீஸ் இப்பவே சொல்ல. அடுத்து 2 பேருக்கு நடுவுல ஒரு பாத்திரத்தை வச்சு பொச்சுக்குன்னு வெளியே எடுக்கிறப்போ 2 பேரும் ஒவ்வொரு ஆக்ஷன் காமிப்பாங்க. யாரு ரியாக்ட் பண்றாங்களோ அவங்க அவுட். இந்த கேம் விளையாடிட்டு இருந்தாங்க. அப்போ நம்ம தர்பீஸ் இந்த மாதிரி ஒரு ஆக்ஷனை காமிச்சிச்சு. அப்ப நிறைய பேர் என்ன சொன்னாங்க, நாக்கு லைட்டா ஆடுது, இந்த ஆள் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்போ, ப்ளீஸ் அவுட் ஆனாலும் பரவாயில்ல எதுவுமே சொல்லாதீங்க, கொஞ்ச நேரம் இந்த பீஸ் இப்படியே இருக்கட்டும், பேசாம இருக்கிறப்ப எவ்வளவு சாந்தமா இருக்கு, மனசுக்கு நிம்மதியா இருக்கு, அதனால எதுவுமே சொல்லாதீங்க ப்ளீஸ் அப்படின்னு புடிச்சு கலாச்சி விட்டுட்டு இருந்துச்சா. ஏன் சார் என்ன மட்டும் போட்டு அப்படி கலாக்கிறீங்க? என்ன பார்த்தா உங்களா பாவமா இல்ல சார்? சோ இது அப்போதைக்கு தலைவர் எதுவும் கேட்கல. ஒரு half an hour அப்புறம் இதுக்கப்புறம் நீ இப்படி பண்ணா உனக்கு மரியாதை கெட்டு போயிடும், நாங்க 2 பேர் டாஸ்க் பண்ணிட்டு இருக்கிறப்போ நீ எதுக்கு எங்களை கமெண்ட் அடிக்கிற அப்படின்னு கேட்க, யோ உனக்கு அறிவு இருக்கா? அரவர் கழிச்சு கேட்கற? எது புரியல? அரவர் கழிச்சு கேட்கற அப்படின்னாரு. என்னையா சொல்ற? இல்லையா அரவர் கழிச்சு கேட்கறியே, half an hour அப்புறம் அததான் கேட்டேன். என்னடா கேட்ட அப்படின்னு அங்கிருந்து குடுகுடுன்னு உருண்டுட்டு வந்த நம்ம தர்பீஸ் எப்பவும் போல தேஞ்ச ரெக்கார்ட் மாதிரி பழைய டயலாக் அப்படியே அடிச்சுது. என்ன நீ பெரிய இவனா? எனக்குலாம் நீ ஒரு ஆளே கிடையாது, உனக்கு அவ்வளவுதான் மரியாதை அப்படின்னு 2 பேரும் பயங்கரமா அடிச்சிட்டு இருக்கிறப்போ இந்த வியானை எட்டி பார்த்தாங்க. யாரு இதை அடிச்சுக்கிறதே? ஓ இவனுங்க 2 பேருமா? அடப்போங்கடா சின்ன பசங்களா அப்படின்னு இந்த பீஸ் இந்த பக்கம் திரும்பி மறுபடியும் சொப்பு ஜாமா விளையாட்டு விளையாட ஆரம்பிச்சிச்சு. வேலைக்கோட ஆள் இருக்கிற தைரியத்துல தான் 2 பேரும் இப்படி மால் கட்டுறாங்க.
பேசாம உட்காந்து வேடிக்கை மட்டும் பாரு, என்னதான் நடக்குதுன்றத பாத்து. பட் வினோத் என்ன சொன்னாரு, ஏய் கேக்குறதா இருந்தா அரை மணி நேரத்துக்கு முன்னாடி கேட்டிருக்கணும். அதை விட்டு நீ இப்ப கேக்குறனா யாரோ சொல்லி கொடுத்து நீ கேக்குற. இங்க பாரு, நீ ஏதாவது பேசிட்டு இருக்காத. உன் ரேஞ்சுக்குள்ள இறங்கி வந்து என்னால பேச முடியாது. என்னது ரேஞ்சா? என்ன ரேஞ்சு? என்னடா ரேஞ்சு போடடே அப்படின்ட்டு வினோத் போறப்போ, இங்க பாரு சபரி, எனக்கு இந்த ஆள்கிட்ட பேச விருப்பமே இல்ல. இந்த ஆளா வந்து பேசிட்டு இருக்கான். யாரு? நானா வந்து பேசுறேனா? யோ நீ தானே வந்து பேச மாட்டேன்னு கேட்ட அப்படின்னு கேட்டதுக்கு பொசுக்குன்னு சைலண்ட் ஆயிடுச்சு. அப்போ வினோத் மேல தர்பீஸ்க்கு ஒரு லவ் இருக்கு அப்படின்னு தானே அர்த்தம். பட் இப்ப இந்த 2 பீஸும் அடிச்சிச்சிங்கல்ல பயங்கரமா, அதை அப்படியே ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. பின்னாடி செகண்ட் ஹாஃப் ஒன்று வரும், அங்க ஷாக் ஆகுற மாதிரி இன்னொரு சம்பவம் சொல்றேன். ஏய் முத்துன மூஞ்சி, என்ன பயங்கர ஆவாசார் இது யாரு? இப்ப நம்ம மறுபடியும் ரம்யா மேட்டருக்கு வருவோம். ஸ்டார்டிங்ல சொன்ன தெரியுமா, பின்னாடி ஒரு பயங்கரமான ரியாக்ஷன் இருக்க போகுது அப்படின்னு சொல்லி. அந்த மேட்டர் இப்ப நம்ம தர்பீஸ் தான் சொல்லுச்சு அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டாங்கல்ல, அதை வந்து ப்ரூஃபோட எடுக்கணும் அப்படின்றதுக்காக சபரி வாயாலே வர வச்சாங்க. தர்பீஸ் தான் சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப தெரிஞ்சு போச்சா, பக்கத்துல வர தர்பீஸ் உட்கார்ந்து இருக்குது. சோ அடுத்து என்ன அப்படின்றதுதான் பல லட்சம் கோடி மக்களோட ஆர்வம். உங்களுக்காக நாங்க எல்லாரும் எவ்வளவு நேரம் வெயிட் பண்றோம் தெரியுமா? தமிழ்நாடு இந்தியா மட்டும் இல்ல, வேர்ல்டே உத்து பார்த்துட்டு இருக்கு. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல ரம்யா என்ன தெரியுமா பண்ணாங்க, தர்பீஸ பார்த்து இனிமே எது நடந்தாலும் என் கண்ணை பார்த்து பேசுங்க, என்கிட்ட வந்து டைரக்டா கேள்வி கேளுங்க, அங்க சுத்தி இங்க சுத்தி என்கிட்ட வராதீங்க, என் கண்ணி கிட்ட போயிட்டு வரீங்க. ரம்யா எதுவா இருந்தாலும் உங்கள்கிட்ட டைரக்டா தானே கேக்குறா, அப்ப அவள்கிட்ட டைரக்டா கேட்கலாம்ல, கேளுங்க அப்படின்னு ரொம்ப ஸ்வீட்டா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக்ரோஷமா பேச வேண்டிய டயலாக்க ஆட்டுக்குட்டியை தடவி கொடுக்குற மாதிரியே பேசுறீங்களே இன்சே. எப்பயில இருந்து நம்ம ரம்யா இவ்ளோ சாஃப்டா நாங்கன்னு தெரியல. அப்பதான் எனக்கு ஒரு டவுட் வந்துச்சு. போன வாரத்தோட வீக்கெண்ட் எபிசோட் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த விக்ரமும் ரம்யாவும் ஏதோ ஒண்ணு பண்ணி கூடு விட்டு கூடு பாஞ்சிருக்காங்க. அதனால ரம்யா உடம்புக்குள்ள விக்ரமும், விக்ரம் உடம்புக்குள்ள ரம்யாவும் வந்துட்டாங்க. சோ ரம்யா சாஃப்ட் ஆயிட்டாங்க, விக்ரம் சந்திர முகனா மாறிட்டாரு. உங்ககிட்ட பயந்த மாதிரி டாக்டர் கிட்ட பேஷண்ட் மாதிரி இவளுடைய ரோடு மாதிரி இனிமே எனக்கு 3 முகம் இல்ல, ஒரே முகம்தான். இப்ப பயங்கர பிரச்சனையா உள்ள போயிட்டு இருக்கிறதுனால சரி என்னோட முடிவை மாத்த போறேன். இப்ப கிச்சன் டீமுக்கு 4 பேரை போட போறேன். சுபிக்ஷா, பார்வதி. எது பார்வதியா? பார்வதி எல்லாம் வேணாம், அவங்க ரெஸ்ட் எடுக்கட்டும் அப்படின்னு அங்க இருந்து சவுண்ட் வருது. யாருன்னு பார்த்தா நம்ம எஃப்ஜே. ஏன் நான் ரெஸ்ட் எடுக்கணும்? இல்ல பாரு, கண்ணுல அடிபட்டு இருக்கு, கிச்சன்ல போய் நீ வேலை செய்யறப்ப ஏதாவது பட்டு கண்ணுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னு வச்சுக்க அப்படின்னு சொல்லி எஃப்ஜேவும் கனியும் ரொம்ப பாருக்காக ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்களாமா. அவனுக்கு முகரக்கட்டையெல்லாம் பார்த்தாக்க அவ்வளவு நல்லவனுங்க மாதிரி தெரியலையடா. கனியை பொறுத்த வரைக்கும் பாரு கக்கூஸ் கழுவுறதுல இருந்து எங்கிட்ட வந்துட்டா அப்படின்னா என்ன போட்டு கழுவ ஆரம்பிச்சிருவா. அதனால வேணாம் அப்படின்றதுதான் மனசுக்குள்ள இருக்கிறது. அதை டைரக்டா சொல்ற முடியாது இல்லையா? அண்ட் எஃப்ஜேக்கு எது இந்த கண்ணோட போய் சமைக்க போறாளா? அது நல்லா இருக்காது. ஏதாவது கண்ணுல கிண்ண கை வச்சுட்டு சமைக்கிறா அப்படின்னா ஹைஜீனிக்கா இருக்காதே அப்படின்ற ஒன்னும் இருக்கு. கனியக்காவை காப்பாத்தணும் அப்படின்றதும் ஒண்ணு இருக்கு. இல்லனா ஹவுஸ் கிளீனிங்ல இருக்கிற எஃப்ஜேக்கு பார்வதி குக்கிங் போறதுல ஏன் வலிக்கணும்? யோசிங்க. இது மட்டும் கிடையாது, வேற மாதிரி ஒரு ட்விஸ்ட் அடிக்கிறாரு நம்ம எஃப்ஜே. அது என்னன்னா, பாத்ரூம் கிளீனிங்னா உனக்கு என்ன அவ்வளவு கேவலமா போச்சா அப்படிங்கிறாரு. ஆக்சுவலா பார்த்தா இந்த பார்வதி 3 வாரமா பாத்ரூம் கிளீனிங்ல தான் இருக்கு. அப்படி இருக்கிறப்போ சம்பந்தமே இல்லாம இருக்கு இந்த டயலாக் பேசணும். இதுல இருந்து உங்களுக்கு என்ன புரியுது? கனியை நம்ம எஃப்ஜே அக்காவா பார்க்கல, அம்மாவா பார்க்கறாரு. அம்மா, என் பெத்த தாயை ஓவர்டேக் பண்ணிட்டீங்கம்மா, ஓவர்டேக் பண்ணிட்டீங்க. அடுத்து நம்ம விக்கல்ஸ் உள்ள வந்தாரு. அவர் என்ன கேள்வி கேட்டாரு, எந்த வேலையும் செய்ய வேணாம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ரெஸ்ட் கொடுத்துட்டாரு நம்ம தலைவர் மிஸ்டர் சபரிநாதன். ஏன்னா உங்களுக்கு கண்ணுல அடிபட்டு இருக்கு அப்படின்றதுனாலையும், ஏற்கனவே 3 வாரம் நான் பாத்ரூம் டீம்ல இருந்துட்டேன், அதனால இதுக்கு மேல போக முடியாதுன்னு சொன்னதுனாலையும். சோ அப்படி இருக்கிறவங்க இப்ப குக்கிங் டீமுக்கு யார் போறீங்க அப்படின்னு கேக்குறப்போ, பாத்ரூமுக்கு போக மாட்டேன்னு சொன்னவங்க இதுக்கு மட்டும் ஏன் போறேன்னு கை தூக்கி நிக்கிறீங்க அப்படின்னு உள்ள வந்தார். இதை கேட்ட பாரு, தயவு செஞ்சு நீ என்கிட்ட பேசாத, உன்கிட்ட நான் வரவே இல்லை. நான் உன்கிட்ட பேசல, என் தம்பிட்டு தானே பேசிருக்கேன். நானும் உன்கிட்ட பேசல, கார்த்திக் கிட்ட தான் பேசுறேன் அப்படின்னு இக்னோர் பண்ணி போயிட்டு இருக்கிறப்போ, நீ பதில் சொல்லு, நான் கேள்வி கேட்பேன். நீ பொதுவா பேசுறப்ப நான் பொதுமக்களா கேள்வி கேட்க தான் செய்வேன் அப்படின்னு சொல்ல பாருக்கு சப்போர்ட்டா கம்ரு வந்துட்டாரு. இங்க பாரு, ரம்யா நான் வேலை செய்ய மாட்டேன்னு இதுக்கு முன்னாடி சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த டீம் தான் போவேன், அந்த டீம் போக மாட்டேன் அப்படின்னு பேசுறப்போ இதே வாய்ஸ் அவுட் நீங்க பண்ணீங்களா சார் அப்படின்னு ஒரு பாயிண்ட பிடிக்க, வக்ரம் பிடிச்ச விக்ரம், வக்ரம் விக்ரம், வக்ரம் விக்ரம் அப்படின்னு கோரஸ் பாட ஆரம்பிச்சிட்டாங்க. என்னையாடா கலாய்க்கிறீங்க? இருங்கடா உங்களை கலாய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விக்ரமும் ஒன்னு ட்ரை பண்ணாரு. பரவாயில்ல, நீங்க காண்டானீங்களா, அது போதும். ஆனா பாவம், அன்பு கேங்க்கு சப்போர்ட் பண்ணி கனியை அடிக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணி தான் இவர் நடுவுலயே வாய்ஸ் அவுட் பண்ணாரு. கடைசியில அந்த கேங்கே இவருக்கு சப்போர்ட் பண்ணல. இன்னும் பச்சை புள்ளையா இருக்கீங்களே விக்ரம், கொஞ்சம் விட்டா உங்களை தூக்கி சாப்பிட்டு போயிருவாங்க. சோ அந்த லாஸ்ட் பெட்ல இருக்கவங்களோட ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. அப்ப கம்ரு என்ன சொன்னாரு, சூப்பர் பண்பா வளர்த்திருக்காங்க, பண்பு பண்பு அப்படின்னு ரிப்பீட்டடா சொல்ல அங்கேயே விக்ரமோட ஃபேஸ் மாறி போச்சு. அவனோட சமநிலை மனசை உடைக்கணும், அவன் தடுமாறுவான், குழம்புவான், அவன் டார்கெட் மாறும். இந்த பீஸ் ஆவுன்னா என்ன பேசுறதுன்னு தெரியாம நல்லா வளர்த்திருக்காங்கன்னு சொல்லி பேரண்ட்ஸை புடிச்சு இழுக்க ஆரம்பிச்சிருவாரு. அதே நேரம் இந்த விக்ரம் பயபுள்ளியும் இருக்க ஒரு பாயிண்ட்டுக்கு மேல பேச தெரியலன்னு வச்சுங்க,
ஓ ஓ அப்படின்னு ஒரு மாதிரி மார்க் பண்ணி பேச ஆரம்பிச்சிடுறாரு. அதெல்லாம் பாக்குறப்ப ஐயா ஒழுங்கா தானே பேசிட்டு இருந்தீங்க, அது ஏன் அப்பப்போ மூஞ்சி அந்த மாதிரி எல்லாம் போகுது? பேசுறதுக்கு தானே கொடுத்துருக்காங்க கடவுள் வாய, அதே இவ்வளவு அஷ்ட கோணத்துக்கு மாத்தணும். நான் என்ன பண்றது, மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் பிறந்ததுல இருந்து இப்படிதான். சோ இவர் இந்த மாதிரி பண்றது ஒரு வகையில இரிட்டேட் தான் ஆகுது. ஒட்டு மொத்தத்துல கம்ருக்கும் சரி விக்ரமுக்கும் சரி சென்டர் பாயிண்ட் யாரு அப்படின்னு பார்த்தா இந்த பாரு. விக்ரமுக்கு பாருவை டைரக்டா அடிக்கணும், கம்ருவுக்கு பாருவை விட்டு கொடுக்காம பேசணும். சோ ரெண்டு பேருக்கு நடுவுல உட்காந்துக்கிட்டு அம்மனி ஜாலியா குளிர் காஞ்சிட்டு இருக்காங்க. ஏன்னா இப்ப விக்ரம சொல்றாங்கல்ல மத்தவங்கள்ட்ட பேசுறப்ப என் விஷயத்துல குறுக்க வராத அப்படின்னு சொல்லி. ஆனா பாருக்கா கடந்த 4 வாரமா நம்ம அதுதானக்கா பண்ணிட்டு இருக்கோம், மறந்துட்டீங்களா? ஏய் அத்த கிளர்ன நாஸ்தி ஆயிடுவே நீ. எது எப்படியோ நம்ம விக்ரமோட ரியல் ஃபேஸ் நாளுக்கு நாள் அதிகமா தெரிய வருது. ஆனா கோவத்தை காட்டுறேன் அப்படின்ற பேர்ல பார்வை மட்டும் அடிச்சிட்டு இருக்காரு. பட் இந்த ஃபேஸை வெளிக்காட்ட வைக்கிறதுக்கு மெயினான காரணம் யாரு? சாண்ட்ரா தானே. அங்க ஆக்சுவலா டைரக்டா மோத முடியல. சோ இப்போதைக்கு பாரு கிட்ட ஸ்டார்ட் பண்ணிருக்காரு. அடுத்த வாரத்துல இருந்து சாண்ட்ரா பக்கம் வருவாரு. அந்த வாரத்துக்காக ஐ எம் வெயிட்டிங். நேத்தாண்டா பாளையங்கோட ஜெயில இருந்து வந்திருக்கா, என்ன ஏன்டா தள்ளி விடுற? அடுத்து ஒரு பீப் வார்த்தை போட்ட சம்பவம். பட் பயப்படாதீங்க, அவ்வளவு பெரிய கெட்ட வார்த்தைலாம் கிடையாது. இப்பெல்லாம் நம்ம ஆளுங்க நிறைய பேச ஆரம்பிச்சிட்டாங்க இந்த வார்த்தையை. சோ ஃப்ரீயாவே கேளுங்க. இப்போ நம்ம விக்ரம பார்த்து வக்ரம் விக்ரம்னு சொல்லிட்டு இருந்தாங்கல்ல, அத பார்த்த விக்ரம் எதுக்கு வக்ரம் விக்ரம்லாம் சொல்றீங்க, ஏன் வளர்ப்ப பத்தி பேசுறீங்க அப்படின்னு கேட்க, ஆமா நீ மத்தவங்கள்ட்ட எல்லாம் போகாம எப்பவுமே என்னையே வந்து நோண்டிட்டு இருக்க, சோ அப்படிதான் சொல்லுவான். சோ வக்ரத்தை போய் வேற எங்கேயாவது கொட்டு அப்படின்னு சொல்ல, தூ அப்படின்னு டைரக்டா துப்பல அந்த ஆக்ஷனை காமிச்சு இங்க கொட்டிட்டேன், திரும்ப கொட்டவா அப்படின்னு உங்க மூஞ்ச பார்த்து கேட்டார். காமெடி. அதுக்கு இந்த பயபுல என்ன சொல்லிச்சு, கொட்டுங்க துப்புங்க நக்குங்க என்ன வேணா பண்ணுங்க அப்படின்னு உடனே நம்ம கமருதீன் பயங்கரமா சிரிக்க ஆரம்பிச்சிட்டாரு. எதுக்கு அப்படின்றது அல்ட்ரா லெஜெண்ட்ஸ்க்கு புரியும். சோ அத டீடைலிங்லாம் பண்ண தேவையில்ல, அப்படியே விட்டுருவோம். அப்படின்னா காதல சொல்லு, சொல்லலைன்னா என் தலை வெடிச்சிரும்டா சொல்லு. இப்ப நம்ம சபரி விக்ரம் டென்ஷன் ஆகாதீங்க உட்காருங்க அப்படின்னு சொல்ல, ஏங்க என்னோட வளர்ப்பை பத்தி பேசுறாங்க, வக்ரம் விக்ரம்னு சொல்றாங்க, நக்குன்றாங்க, எப்படிங்க என்ன உட்கார சொல்றீங்க? உட்கார மாட்டேன் அப்படின்னு சொல்லி மறுபடியும் பிரச்சனையை ஸ்டார்ட் பண்ண, மறுபடியும் இந்த மாதிரியான மாக்கிங் எல்லாம் பண்றாரு. அதுக்கு பதிலா பாயிண்ட் என்னவோ அதை கரெக்டா பேசினா உங்க மேல ஒரு சில ரெஸ்பெக்ட்லாம் அங்கங்க இருக்கு, அதை காப்பாத்திக்கலாம். இல்லன்னா நீங்க வெளில வர்றப்போ உங்களையும் பார்த்து அப்படின்னா கலாய்க்க ஆரம்பிச்சிருவாங்க தலைவரே. அந்த கன்னு நம்ம பக்கம் திரும்புறப்பதான் நம்ம இவ்வளவு கேவலமாவா பண்ணோம் அப்படின்ற ஃபீல் வரும். அதனால இந்த மார்க்கிங் பண்றதெல்லாம் விட்டு இதுக்கு முன்னாடி எவ்வளவு அழகா பாயிண்ட புடிச்சு பேசுனீங்களோ அந்த மாதிரி பேசுனீங்கன்னா பொழைச்சிக்கலாம். இல்லன்னா லைக்ஸ் எல்லாமே டிஸ்லைக்ஸா மாறுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஒரு பாயிண்ட்ல உக்கிரமான விக்ரம் எவ்வளவு ஆக்ரோஷமாய் பேசிட்டு இருக்காரு அப்படின்றத நீங்க பாருங்க. இந்த மாதிரி உச்சக்கட்டத்துல போறது அடுத்த லெவல்ல அடிதடியா போயிருமோ அப்படின்ற பயத்துல நம்ம சபரி என்ன பண்ணாரு, ப்ளீஸ் ப்ளீஸ் வேணாம் அப்படின்னு புடிச்சு இழுக்க போனாரு. அப்ப பிரஜன், ஹேய் நீ எதுக்குள்ள போற, இவ்வளவு நேரம் விக்ரம் வக்கரமா பேசிட்டு இருந்தால அப்பெல்லாம் போனியா, அதுக்கு ரிப்ளை கொடுக்குறேன் அப்படின்ற பேர்ல கமருதீன் ஏஞ்சி நிக்கிறான், அவனை தடுக்க போற, என்னது இது அப்படின்னு சொல்லி இவர் கேட்க, அவருக்கு சப்போர்ட்டா சாண்ட்ரா வர கன்னு அங்கிருந்து சபரி பக்கம் திரும்பிருச்சு. ஆக்சுவலா நியாயப்படி என்ன பண்றணும், இந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆகிறப்பவே விக்ரம் ஸ்டாப் பண்ணிருக்கணும். இங்க பாருங்க பிரச்சனை பாருக்கு எஃப்ஜேக்கும் அவங்க பேசிக்கிட்டோம், நீங்க ஏன் குறுக்க போறீங்க அப்படின்னு விக்ரம ஸ்டாப் பண்ணிருக்கணும். அப்ப பண்ணாம அவரை ஃபுல்லா பேச விட்டு அதுக்கு நான் திரும்பி ரிப்ளை கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லி கமருதீன் பேச ஆரம்பிக்கிறப்ப மட்டும் ஸ்டாப் 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 இதுக்கப்புறம் எதுவும் பேசாதீங்க அப்படின்னு விலக்கி விடுறதெல்லாம் வெளியில இருந்து பாக்குறப்போ பச்சையா தெரியுது யாருக்கு இவர் கும்மி அடிக்கிறாரு அப்படின்னு சொல்லி. அதனாலதான் சாண்ட்ராவும் சரி பிரச்சனும் சரி அங்கே நம்ம சபரி மண்டையில நங்குன்னு கொட்டினாங்க. ஒரு தலைன்னா எப்படி இருக்கணும், நியூட்ரலைஸ்டா இருக்கணும். அதை விட்டு இந்த பீஸ் அப்படியே சாந்தமா வந்து ஒரு விஷயம் பண்ணுது. அதெல்லாம் பாக்குறப்போ பச்சையே எந்த கேங்குக்கு சப்போர்ட் பண்ணுது, எந்த கேங்க அடிக்கிறப்ப அமைதியா இருக்கு அப்படின்றது வெட்ட வெளிச்சமாக தெரிகிறது. உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிடுச்சா? சரி விடு. இந்த பிரச்சனை எங்க முடிஞ்சு அப்படின்னா எல்லாம் என் தப்பு தான், ஃபர்ஸ்ட்லயே இந்த ஃபைட் ஸ்டாப் பண்ணிருக்கணும், பண்ணாம விட்டேன், சோ என் மேலேயே ப்ளேம் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த சபரி எப்போ ஒத்துக்கிட்டாரோ அப்பதான் முடிஞ்சு. கம்ருவும் விக்ரம பார்த்து நான் ஒன்ன மட்டும் தான் சொன்னேன், வளர்ப்புன்னு சொல்லிருக்க கூடாது, என் தப்பு தான் அப்படின்னு சொல்ல, பரவாயில்லையா உடியா அப்படின்னு பெருந்தன்மையா அவரு விட்டு கொடுத்துட்டாரு. அதை பாக்குறப்ப எவ்வளவு அழகா இருந்துச்சு. அதை விட்டு இந்த விக்ரம் ஒரு பக்கம் அப்படிங்கிறது, அந்த பக்கம் கமரு சூப்பரான வளர்ப்புங்கிறது, இதெல்லாம் பாக்குறப்போ நிறைய இடத்துல முகம் சுடிக்க வைத்தது. உங்களுக்கும் அப்படிதான் இருந்துச்சா?
இல்ல சார் எதுக்கு சும்மா ஒரு கிளாரிட்டிக்காக கேட்டேன். அடுத்து ஒரு முக்கியமான டாஸ்க். இது வரைக்கும் எந்த சீசன்லயும் பார்க்காத ஒரு டாஸ்க் அப்படின்னு சொல்ற அளவுக்குலாம் ஒண்ணும் கிடையாது. காலங்காலமா பார்த்துட்டு இருக்கிற அந்த சாம்ராஜ்யம் டாஸ்க். அதுல இந்த பக்கம் தர்பூசணியோட ராஜ்யம், நடிப்பு அரக்கன் டீம், அந்த பக்கம் கானா வினோத்தின் தலைமையில் கானா சாம்ராஜ்யம். இதோட மந்திரி கமருதீன் அண்ட் ராஜகுரு திவ்யா, தளபதி பிரஜன், புலவர் விக்ரம், ஆடல் கலைஞர் ரம்யா. இப்ப சொன்னது எல்லாமே கானாவோட சாம்ராஜ்யம். அடுத்தது தர்பீஸோட சாம்ராஜ்யத்துல தர்பீஸ் ராஜாவான். ஆனா அந்த கெட்டப்ல இந்த பீஸ பாக்குறப்போ நைஜீரியால இருந்து தப்பிச்சு வந்த வழிப்பறி கொள்ளையர் மாதிரியே இருக்குது. யாரா இவன்? கலர் ஜெராக்ஸ் எடுத்த காட்ஸ் இல்லாம இருக்கான். எதுக்கு இன்னொரு காப்பி எடுக்கிறான்? ராஜமாதாவாக கனி. அதை கேட்கிறப்ப உள்ளுக்குள்ள கடுப்பானாலும் அப்படியே வெளியே எப்படி சிரிச்சு அக்கா சமாளிக்கிறாங்க பாருங்க. இதுல 3 இளவரசி, ஒன்னு பாரு, இன்னொன்னு வியானா, மூணாவது அரோரா. இவங்க எல்லாருமே நம்ம தர்பீஸோட அக்கா மகள்களாம். டேய் அந்த பாட்டை ஆஃப் பண்ணுங்கடா. பட் இதை கேள்விப்பட்ட உடனே வியானாவோட மூஞ்சி அஷ்ட கோணத்துக்கு போச்சு பாருங்க. அதை பாக்குறப்போ அவங்க என்ன யோசிக்கிறாங்கன்றது தெல்ல தெளிவா புரிஞ்சுச்சு. எது இந்த ஆளு அண்ணன் சொன்னாலே பின்னாடியே சுத்திட்டு இருப்பான், இப்ப அக்கா மக வேறையா நாங்க என்னென்ன காமலீலா வினோதம்லாம் பண்ண போறானோ அப்படின்ற மாதிரி பாத்துட்டு இருந்தாங்க. இதுல 3 அக்கா பொண்ணுங்களுக்கும் ராஜா மேல ஒரு கண்ணம். ஆனா அப்பேற்பட்ட ராஜாவை நெருங்கணும் அப்படின்னா கனி என்கின்ற ராஜமாதாவை கன்வின்ஸ் பண்ணா மட்டும்தான் நெருங்க முடியுமா. அண்ட் இந்த ராஜ்யத்தோட தளபதி சாண்ட்ரா. சோ பிரஜன் வெர்சஸ் சாண்ட்ரா 2 பேரையும் பிரிச்சிட்டாங்க. அப்பயாவது இவங்களுக்குள்ள அடிச்சுப்பாங்க அப்படின்னு நம்புறாங்க போல இருக்கு. அது நடக்கும்னு நினைக்கிறீங்க? வாய்ப்பில்லை ராஜா. ராஜாவோட சேவகன் சபரி, வேலையாட்கள் சுபிக்ஷா அண்ட் எஃப்ஜே, கானாவோட சேவையாட்கள் அமித் அண்ட் கெமி. அட போங்கப்பா, போர் அடிக்குது நிஜமா இதெல்லாத்தையும் சொல்றதுக்கு. சோ உங்களையும் போட்டு போர் அடிக்க விரும்பல. நாளைக்கு ஏதாவது டீடைலிங் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான சிச்சுவேஷன் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்ப டீடைலிங் பண்றேன். ஏன்னா கண்டிப்பா உங்க பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து நான் இதை கேட்கிறப்போ இதெல்லாம் தெரிஞ்சு நாங்க என்னடா பண்ண போறோம், சுவாரஸ்யமா இருந்தா நாங்களே தெரிஞ்சுப்போம் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அதனால இத்துடன் அதை முடிச்சுக்கிறேன். ஏன்னு வச்சுங்களேன், நம்ம விக்ரம் இதை படிக்கிறப்போ ஒரு சில ஆக்ஷன்லாம் பண்ணி படிச்சிட்டு இருந்தாரு. அதெல்லாம் பாக்குறப்போ ஐயா கொஞ்சம் குறைங்க, ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. உங்க கையில டாஸ்க் லெட்டர் கொடுத்துட்டாங்கன்னு புரியுது, அதுக்கு இவ்வளவு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுமா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. வாங்குற காசுக்கு மேல கூறாடா கொய்யா. இப்போ ஸ்டார்டிங்ல இன்னொன்னு சொன்னேன் தெரியுமா, இந்த தர்பீஸ்க்கும் வினோத்துக்குமான சண்டை, நீ என்கிட்ட பேசக்கூடாது நான் உன்கிட்ட பேசக்கூடாதுன்னு பிரிஞ்சு போனாங்கல்ல, அதே நாள் ஜஸ்ட் ஒரு 3 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் என்ன பண்ணிட்டு இருக்குதுங்கன்னு நீங்களே பாருங்க. என்னதான் அடிச்சுக்கிட்டாலும் அசிங்கமா திட்டிட்டாலும் கொஞ்ச நேரம் கூட பிரிஞ்சு இருக்க முடியல பாருங்க. இது நட்புன்னு சொல்றதா காதல்னு சொல்றதானே தெரியல. நாங்க 2 பேரும் அடிச்சுக்கோ என்ன வேணா பண்ணுவோம். அதற்காக நீ இதுக்கப்புறம் சொல்லிக்கிற மாதிரி பெருசா ஒன்னும் இன்ட்ரெஸ்டிங் எல்லாம் கிடையாது. ஆடலும் பாடலும், இங்க இருந்து இவங்க அவங்கள அசிங்கப்படுத்துறது, அங்க இருந்து அவங்களும் பண்றது, டம் ஷரட்ஸ் எல்லாம் விளையாடிட்டு இருக்காங்க ஐயா. அதெல்லாம் பாக்குறப்போ யோ எடிட்டிங் டீம் இதெல்லாம் 1 ஹவர்ல போடுறதாயா அப்படின்னு கேட்கணும் போலதான் இருக்கு. ஆனா பாவம் அவங்களும் என்ன பண்ணுவாங்க, இருக்கிறதால போட முடியும். ஆமாங்க, அவ்வளவுதாங்க மேட்ரு. புரிஞ்சுக்கிட்டாங்க வாசு. சரி, இன்னைக்காவது ஏதாவது சுவாரஸ்யமா நடக்குதான்னு பாப்போம். பட் இந்த சாம்ராஜ்யம் எபிசோட் அப்படின்னு ஒண்ணு வந்துச்சுனாவே அடிச்சுக்க முடியாதது எது அப்படின்னு கேட்டா விக்ரமன் அண்ட் அசீம் இவங்க 2 பேரும் பண்ண அந்த பிக் பாஸ் சீசன் 6 தான். கான்வர்சேஷனும் பயங்கரமா இருக்கும், ஃபன்னும் பயங்கரமா இருந்துச்சு. அந்த அளவுக்கு ஏதாவது பண்றாங்களா அப்படின்றத பாப்போம். சோ மீண்டும் உங்களை நாளை காலை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம், நமஸ்தே, நமஸ்கார்.